कवितार्किकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்தில் சுந்தரகாண்டத்திலே இன்று 27ஆம் சர்க்கம் பார்க்க வேண்டும். 26ஆம் சர்க்கம் வரை என்ன ஆயிடுத்து? இப்ப சீதை தான் உயிரை விட வேண்டும்னு தீர்மானம் செய்தாள்ங்கிறது தான் 26ஆம் சர்க்கம். அதாவது 22ஆம் சர்க்கத்திலே ராவணன் ஒரு எல்லையை விதிக்கிறான் 2 மாத காலங்கள்னு. 23ஆம் சர்க்கத்திலே ராட்சசிகள் எல்லாம் சேர்ந்து சீதையை ராவணனோடு சேரும்படி பயமுறுத்தி கொடிய வார்த்தைகளாலே தூண்டுகிறார்கள். 24ம் இப்படியே போகிறது. 25லே சீதை மனமுடைந்து புலம்பி 26ஆம் சர்க்கத்திலே தான் தன்னுடைய உயிரை விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாள் என்பதாக பார்த்தோம். இன்று 27ஆம் சர்க்கம். இதில் திரிஜடை கண்ட சொப்பனத்தை பற்றி கூறுகிறார்கள். இத்யுக்த்வா சீதையா குவரா ராட்சஸ்யா க்ரோதமூர்ச்சிதாஹ காச்சித் ஜக்முஸ்ததா க்யாதும் ராவணஸ்ய துராத்மனஹ. சீதை இவ்வாறு நான் ராவணனிடம் வருவதற்கு உயிரை விடுவதே மேல்னு சொன்ன பிறகு அதை ராவணனிடம் தெரிவிப்பதற்காக சில அரக்கிகள் கிளம்பி செல்கிறார்கள். ததஸ் சீதாம் உபாகம்ய ராட்சஸ்யோ கோர தர்ஷனாஹ புனః பருஷமேகார்த்தம் அனர்த்தார்த்தம் அதாப்ருவன். அப்பொழுது ரொம்ப கொடிய வடிவம் உள்ள சில ராட்சசிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு கர்ணகடூரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அத்யேதானீம் தவானார்யே சீதே பாப வினிஷ்சிதே ராட்சஸ்யோ பக்ஷயிஷ்யந்தி மாம்சமேதத் யதா சுகம். சீதையே, இன்றைக்கே உன்னை எல்லாரும் வித்து சாப்பிட போகிறோம். சீதாம் தாபிரநாயாபிஹி திருஷ்ட்வா சந்தர்ஜிதாம் ததா ராட்சசி த்ரிஜடா பிரபுத்தா வாக்கியம் அப்ரவீத். அந்த சமயத்துல எல்லா அரக்கிகளும் சீதையை போய் கொன்னு விடலாம்னு நினைக்கும் பொழுது, அவளை துன்புறுத்தும் பொழுது திரிஜட்டை என்கிற ஒரு ராட்சசி, இவள் விருத்தான், ரொம்ப வயது முதிர்ந்தவள், ரொம்ப ஞானியானவள். அவள் சீதையை பார்த்து இந்த ராட்சசிகளை குறித்து வார்த்தை சொல்கிறாள். ஆத்மானம் காததானார்யாய் ந சீதாம் பக்ஷயிஷ்யத ஜனகஸ்ய சுதாமிஷ்டாம் ஸ்னுஷாம் தசரதஸ்ய ச. அனார்யாக, அடி பாவிகளே அப்படிங்கிறா. ராட்சசிகளை பார்த்து, அடி பாவிகளே, நீங்களாம் என்ன பண்ணுங்கோ, ஜனகரின் திருமகளாக தசரதனின் மருமகளாக இருக்கக்கூடிய இந்த சீதையை விட்டுடுங்கோ, இந்த சீதையை விட்டு விடுங்கோ, என்ன புஜுங்கோ, என்ன வேணா சாப்பிடுங்கோ, அவளை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்கிறாள். ஏன்? சொப்னோ ஹ்யத்யமயா திருஷ்டோ தாருணோ ரோம ஹரிஷனஹ ராட்சசானாம் அபாவாய பர்துரஸ்யா ஜயஸ்ய ச ஜயாய ச. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? இந்த ராட்சசர்கள் எல்லாரும் அழிந்து போவதற்கும் இவளுடைய பர்த்தா கணவன் ஜெயிப்பதுமாக ஒரு கனவு கண்டேன்னு சொல்கிறாள். ஏவ முக்தாஸ் திரிஜட்டயா ராட்சஸ்யஹ க்ரோதமூர்ச்சிதாஹ சர்வா ஏவா ப்ருவன் பீதாஸ் திரிஜட்டாம் தாம் இதம் வசஹ கதயஸ்வ த்வயா திருஷ்டஹ ஸ்வப்னோயம் கீதிருஷோ நிஷி. இப்படி திரிஜட்டை சொன்னோன்னே எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. பயந்து போயிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் வந்துடுறது. இது என்னது? இது இப்படி ஒரு கனவா?
ராட்சசர்கள் எல்லாம் அழியறா, ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான்னு ஒரு கனவா? கனவுல கூட இது வரக்கூடாதே. அப்படி என்ன கனவு அது? எந்த ராத்திரி கண்ட? இல்ல நீ சும்மா பொய் சொல்றியா என்று எல்லாத்தையும் விசாரிக்க தொடங்குகிறார்கள் திரிஜடையிடம். தாசாம் ஸ்ருத்வா து வச்சனம் ராட்சசீனாம் முகோத்கதம் உவாச்ச வச்சனம் காலே திரிஜடா ஸ்வப்ன சம்ஸ்ரிதம். இவர்கள் இப்படி திரிஜட்டையை கேட்டவுடன் இந்த திரிஜட்டா அவள் வாக்கியத்தை சொல்ல தொடங்குகிறாள். என்ன கனவு கண்டேன்கிறத குறித்து. கஜதந்தமயீம் திவ்யாம் ஷிபிகாம் அந்தரிக்ஷகம் யுக்தாம் ஹம்ச சஹஸ்ரேன ஸ்வயமாஸ்தாய ராகவஹ சுக்லமால்யாம்பரதரோ லக்ஷ்மணேன சமாகதஹ. இப்ப என் கனவு, அவளுடைய கனவு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, ராகவா ராமன் தான் முதல்ல தெரிகிறான். சுக்லமால்யாம்பரதரஹா, அவன் நல்ல வெள்ளை நிறத்திலே பட்டாடை, நல்ல வெள்ளவெளேர்னு பட்டு வஸ்திரம் தரித்து கொண்டு வெள்ளை மலர்களாலே மாலை அணிந்து கொண்டு இருக்கிறான். கஜதந்தமயீம், இப்ப யானையினுடைய தந்தத்தினாலே செய்தது ஒரு பெரிய பல்லாக்கு. ஒரு பெரிய பல்லாக்கு யானை தந்தத்தினாலே செய்யப்பட்டது, அதுவும் வெள்ளை. அதிலே ஹம்ச சஹஸ்ரேன யுக்தாம், 1000 அன்னங்கள், அன்னப்பறவைகள் 1000 அன்னப்பறவைகள் இருக்கிறது. அது ஆகாச மார்க்கமாக செல்லக்கூடிய பல்லாக்கு, திவ்யமான பல்லாக்கு. அதிலே இந்த ராகவனானவர் லக்ஷ்மணனோடு கூட வீற்றிருந்தார். அந்த பல்லாக்கு அப்ப என்ன பல்லாக்கு? ஒரு யானை தந்தத்தினாலே செய்யப்பட்ட பல்லக்கிலே 1000 ஹம்சங்கள் அதை தாங்கிக் கொண்டு செல்கிறது ஆகாய மார்க்கமாக. அதிலே வெள்ளை பட்டாடை அணிந்து வெள்ளை மாலைகளோடு ராமபிரான் வீத்திருந்தார். ஸ்வப்னே சாத்யமயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராவிருதா சாகரேன பரிக்ஷிப்தாம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா ராமேன சங்கதா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. இப்ப சொப்னத்துல நான் பார்த்தேன், இந்த சீதை இருக்காளே இவள் ஒரு நல்ல வெள்ளை பட்டாடையை உடுத்தி கொண்டு சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட ஒரு வெள்ளை மலை போலே அழகாக, சூரியனுக்கு அவனுடைய கிரணங்கள் எப்படி பிரியாதோ அந்த மாதிரி ராகவனை விட்டு பிரியாதவளாக, ராமனை விட்டு பிரியாதவளாக ராமனோடு சீதை சுகமாக சேர்ந்து இருந்தாள். இதுதான் நான் சொப்னத்துல பார்த்தேன். ராகவஸ்ச மயா திருஷ்டஹ சதுர்தந்தம் மகாகஜம் ஆரூடஹ சைலசங்காசம் சசார சஹ லக்ஷ்மணஹ. அந்த சமயத்துல ராமபிரான் என்ன பண்ணார்? லக்ஷ்மணனோடு கூட 4 தந்தங்களை உடைய பெரிய யானை மேல ஏறிக்கொண்டு எழுந்தருளினார். அதுவும் நான் கண்டேன். ததஸ்தௌ நரசார்தூலௌ தீப்யமானௌ ஸ்வதேஜசா சுக்லமால்யாம்பரதரௌ ஜானகீம் பரியுபஸ்திதௌ. இப்படி இருக்கக்கூடிய அவர்கள் வெண்பூ மாலையையும் வெண்பட்டாடையும் அணிந்து கொண்டு இந்த 2 புருஷோத்தமர்கள் ராமலக்ஷ்மணர்கள் ஜானகியை வந்து கண்டார்கள். ததஸ்தஸ்ய நகஸ்யாக்ரே ஹ்யாகாஷஸ்தஸ்ய தந்தினஹ பர்த்ரா பரிகிரஹீதஸ்ய ஜானகி ஸ்கந்தமாஸ்ரிதா. அப்பொழுது அந்த பர்வதத்தின் உச்சியிலே ஜானகி என்ன பண்ணாள்? ஜானகியை ராமன் கை கொண்டான். சீதையை ராமன் கை கொண்டு அந்த யானை, அவன் இருக்கக்கூடிய யானை மேலே சீதையையும் ஏற்றி வைத்து கொண்டான். பர்துரங்காத் சமுத்பத்ய ததः கமலலோச்சனா சந்திரசூரியௌ மயா திருஷ்டௌ பாணினா பரிமார்ஜதி. இப்ப அவன் அங்க ராமன் தன்னுடைய மடியிலேயே சீதையை அமர்த்த வைத்துக் கொண்டான். நேர மேல எழும்புகிறது அந்த யானை. அப்ப இந்த சீதை என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? விளையாடுவதற்காக எழுந்து, ராமன் மடியிலிருந்து எழுந்து மேல இருக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும், வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் தன்னுடைய கையாலே அப்படியே தழுவறான். கையால அதை தடவி கொடுக்கிறான். அப்படி நான் கனவு கண்டேன். ததஸ்தாபியாம் குமாராபியாம் ஆஸ்திதஸ் கஜோத்தமஹ சீதையாச்ச விஷாலாக்ஷ்யா லங்காயா உபரிஸ்திதா. இப்ப லங்கைக்கு மேல ஒரு பெரிய அந்த கஜம், யானை வாகனம், அந்த யானையிலே ராமன் லக்ஷ்மணன் சீதைன்னு மூவருமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லங்கைக்கு நேராக ஆகாயத்துல அது வந்து நிக்கிறது.
पाण्डरर्षभयुक्तेन रथेनाष्टयुजा स्वयं इहोपयातः काकुत्स्थः सीता लक्ष्मण संयुतः. அந்த சமயத்துல என்ன பண்ணார்? வெண்ணிறமான ரிஷபங்கள், வெண்ணிறமான எருதுகளை பூட்டிய பெரிய ரதத்தின் மீதேறி ராமனானவன் இங்கு வந்து சேர்ந்தான். சாண்டம் திரிபுவனம் பீமம் சர்வதச்சராச்சரம் சர்வம் கிரஸ்தம் மயா திருஷ்டம் ராமேனா கிளிஷ்ட கர்மனா. அப்படி ரதத்துல ஏறி இங்க வந்தவன் இந்த சராச்சரமான இந்த 3 உலகங்களையும் முழுமையாக எல்லா அண்டங்களையும் வருத்தமர செயல் புரியும் அந்த ராமர். அந்த ராமராலே இந்த அண்டங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டது. எல்லாத்தையும் அவர் பிடிச்சிட்டார். அதை நான் பார்த்தேன். क्षीरोदधि जले मध्ये श्वेतशैलः समुच्छ्रितः तस्य मूर्ध्नि ततः श्वेतः चतुर्दन्तो महागजः तस्य पृष्ठे स्थितः श्रीमान् रामो राजीवलोचनः लक्ष्मणेन सह भ्रात्रा सीतया सह भार्यया. திடீர்னு பார்த்தா பார்க்கடலுக்கு நடுவிலே, பார்க்கடல் அப்படின்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த பால்கடலுக்கு நடுவிலே ஜலத்திலே ஒரு வெண்மையான ஒரு மலை மேல வந்தது. பார்த்தா அந்த மலையின் உச்சியிலே ஒரு பெரிய வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானையின் முதுகிலே ராமனும் சகோதரனான லக்ஷ்மணனும் சீதையுமாக இருந்தார்கள். ததசீதா சமுத்பத்ய பர்துரங்கம் ஸ்ரிதா ஸ்திதா பாஹுப்யாம் சம்பரிஷ்வஜ்ய சம்பூர்ணம் சாருமண்டலம். அந்த சீதா பிராட்டியார் என்ன பண்ணா, சந்திரமண்டலத்தை 2 கைகளால கட்டி அணைத்து கொண்டு அதை விட்டு நாயகன் மடியிலே வந்து உட்கார்ந்தாள். ததோன்யத்ர மயா திருஷ்டோ ராமோ ராஜீவலோச்சனஹ ஆசீனः பிராங்முக ஸ்ரீமான் ஆசனே பரமாத்புதே அபிஷிக்தஸ்து காகுஸ்தஹ சர்வதேவைர் நமஸ்கிருதஹ சப்ரம்ம ரிஷிகணைர் சர்வைர் சர்வதீர்த்த ஜலேன ச. இப்ப இதை தவிர மற்றொரு இடத்துலயும் நான் ராமனை பார்த்தேன். இப்ப எங்க முன்னாடி லங்கையில பார்த்தா ஒரு பல்லக்குல பார்த்தா, அதற்கு பிறகு ஒரு யானை மேல லங்கைக்கு வருத பார்த்தா, அதற்கு மேல தேர்ல ஏறி வருத பார்த்தா, அதற்கு மேல பார்க்கடல் உச்சியிலே ஒரு வெள்ளை யானை மீது பார்த்தாள். அதற்கு பிறகு இந்த சமயத்திலே ராமன் என்ன பண்றான், அபிஷேகம் பண்ணிக்கொண்டு ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கொண்டு சிம்மாசனத்திலே ராமோ ராஜீவலோச்சனஹான்னு தாமரை பூ போல கண்ணை உடைய அந்த ராமன் எழுந்தருளி இருக்கிறான். கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறான். கிழக்கு முகமாக ஸ்ரீமான்னு இவ்வளவு செல்வம் நிறைந்தவனாக பார்க்கவே அற்புதமான ஒரு திருக்கோலத்திலே ராமனை கண்டேன். எல்லா தேவர்களும் ராமனை தொழுது கொண்டு நிற்கிறார்கள். ரொம்ப பிரம்ம ரிஷிகள், வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் எல்லா தீர்த்தங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட ஜலங்களினாலே ராமனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாள் திருஜட்டை. சுக்லமால்யாம்பரதரா சுக்லமால்யானுலேபனா சாது சா தத்ர சுஷ்ரோனி ரராஜ ஜனகாத்மஜா. இப்ப வெள்ளை நிற மாலைகளையும் வெள்ளை நிற வஸ்திரத்தையும் தரித்து கொண்டு சீதையானவள் அந்த இடத்திலே ராமன் அருகிலே என்னாலே பார்க்கப்பட்டாள். ததோ தேவாஸ்ஸ கந்தர்வா சித்தாஸ்ச பரமர்ஷயः பிராமணம் பிரம்மாணம் அக்ரத கிருத்வா ராமம் தத்ர வவந்திரே. அந்த சமயத்துல எல்லா தேவர்களும் எல்லா கந்தர்வர்களும் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து சதுர்முகனான பிரம்மா, சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனை முன்பாக நிறுத்தி கொண்டு அவன் முன்னாக எல்லாரும் ராமனை வணங்குகிறார்கள். அவனும் சேர்ந்து இந்த ராமனை வணங்கக்கூடிய கூட்டத்திற்கு தலைவராக அவனே இருந்து கொண்டு ராமனை வணங்குகிறான். புனரேவ மயா திருஷ்டோ ராமோ ரமயதாம்பரஹ விஷ்ணுரேவ ஸ்வயம் பூத்வா தஸ்மின் நாஸ்தேவராசனே. அப்பொழுது அந்த ராமனா இருக்கிறானே அவரே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக மாறி அந்த திவ்யாசனத்திலே வீற்றிருந்தார். இதையும் நான் பார்த்தேன்னு சொல்கிறார். பரம் பிரம்ம பரம் தத்துவம் பரம் ஞானம் பரம் தபஹ பரம் பீஜம் பரம் க்ஷேத்ரம் பரம் காரண காரணம் சங்கசக்கர கத ஸ்ரீமான் புண்டரீகாயதே க்ஷணஹ ஸ்ரீவத்சவக்ஷா நித்ய ஸ்ரீர் அஜேய சாஸ்வதோ த்ருவஹ ஏவம் பூதோ மகாதேஜஹ தேஜாஹ ராமஹ கமலலோச்சனஹ சர்வலோகேஸ்வர ஸ்ரீமான் சசர்ஜ ரகுநந்தனஹ.
இப்படி நான் பார்த்தேனே, கடைசியா பரபிரம்ம ஸ்வரூபமாக, பரமமான தத்துவமாக, பரமமான ஞானமாக, பரமமான தபஸாக, பரமமான காரணமாக, பரமக்ஷேத்திரமாக, காரணங்களுக்கெல்லாம் காரணமாக, சங்கம், சக்கரம், கதை இதையெல்லாம் கையில வைத்துக் கொண்டு லக்ஷ்மியை மார்பிலே வைத்துக் கொண்டு லக்ஷ்மியோடு கூட தாமரை மலர் போல பெரிய கண்களை உடையவராக, ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு மருவை தன்னுடைய மார்பிலே உடையவராக எம்பெருமான் ராமனானவன் அந்த சமயத்திலே சர்வலோகத்துக்கும் தலைவனாக அப்படி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய நிலைமை. அஜேயா நித்யஸ்ரீ, நித்தியமான மோட்ச சாம்ராஜ்யத்தை உடையவனாக, அஜேயா யாராலையும் வெல்ல முடியாதவனாக, சாஸ்வதனாக, நித்தியனாக, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய இவ்வளவு தன்மையோடு கூடின அந்த ஸ்ரீ ராமபிரான் ரகுநந்தனன், அவனை நான் கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு சேவையை எனக்கு கொடுத்தான் ராமன் அப்படின்னு சொல்கிறாள். ततस्तु सर्वान् ततो मरेन्द्राः पितरो मुनीन्द्रा गन्धर्व विद्याधर पन्नगेन्द्राः कृताभिषेकं परिवार्य रामं प्रतुष्टुः प्राञ्जलयः प्रहृष्टाः. இப்ப ராமன் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு தேவர்களில் சிறந்தவர்களும் பித்ருக்களும் ரிஷி சிரேஷ்டர்களும் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் பன்னகர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ராமனை சூழ்ந்து கொண்டு கையை கூப்பிக்கொண்டு நின்னார்கள், அஞ்சலி ஹஸ்தர்களாக நின்னார்கள். ततस्तु सर्वाप्सरसः प्रहृष्टा नृत्यन्ति ततस्तु सर्वाप्सरसः प्रहृष्टा नृत्यन्ति गायन्ति समेत्य तत्र वाद्यं प्रकुर्वन्ति समेत्य शङ्का वै वंशाश्च வீணா முரஜாश्च பேரியாः. அப்பொழுது அப்சரசுக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்னாக கூடி பரமானந்தத்தோடு பாடினார்கள், ஆடினார்கள். புல்லாங்குழல்களையும் வீணைகளையும் முரஜங்களையும், நல்ல முரஜங்கள்னா ஒரு வாத்தியங்கள், அது பேரிகளையும் சங்கங்களையும் சேர்த்து முழங்கினார்கள் எல்லா இடத்திலும். ததோன்யத்ர மயா திருஷ்டோ ராமோ சத்யபராக்கிரமஹ லக்ஷ்மணேன சஹ பிராத்ரா பாரியயா சஹ சீதயா ஆருஹ்ய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சந்நிபம் உத்தராம் திசமாலோக்ய ஜகாம புருஷோத்தமஹ. இதை தவிர இன்னொரு காட்சி பார்த்தேன். ராமன் இருக்கிறானே, இந்த திவ்யமான புஷ்பக விமானத்திலே தன்னுடைய பத்னியான சீதையோடு தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடும் கூட ஏறிக்கொண்டு வடக்கு திக்கை நோக்கி போனான். அதை நான் பார்த்தேன். ஏவம் சொப்னே மயா திருஷ்டோ ராமோ விஷ்ணு பராக்கிரமஹ லக்ஷ்மணேன சஹபிராத்ரா சீதையா சஹ வீரியவான். இப்படித்தான் நான் ராமனை பார்த்தேன். என்னுடைய சொப்னத்திலே சீதையோடும் லக்ஷ்மணனோடும் எப்பொழுதும் கூடியிருக்கக்கூடிய ராமனை நான் பார்த்தேன்னு சொல்கிறாள் திரிஜட்டை. நஹி ராமோ மகாதேஜாஹ சக்யோ ஜேதும் சுராசுரைஹி ராட்சசைர்வாபி சான்யைர்வா சொர்கஃ பாபஜனைரிவ. எப்படி ஒரு பாபமே தொழிலா வைத்துக் கொண்டு ஜெயிக்கணும்னு தேவர்களால, அசுரர்களால, ராட்சசர்களால யாராலையும் நினைக்க கூட முடியாது. திருஷ்டோ தைல சமுக்ஷிதா ரக்தவாசாஹ் பிபன் மத்தஹா கரவீர கிருத ஸ்ரஜஹா. அந்த சமயத்துல ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்னு வர்ணிக்கிறாள். இன்னும் கனவுல ராமன் மட்டும் தெரியல, ராவணனும் தெரிஞ்சான். ராவணஹா, ராவணன் முண்டஹா, முண்டஹான்னா மொட்டைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல முண்டஹாங்கிற சப்தத்துக்கு மொட்டைன்னு அர்த்தம். இப்ப தலையிலே மொட்டை அடித்து கொண்டு மொட்டை தலை உடையவனாக, தைல சமுக்ஷிதா எண்ணெய் இட்டு கொண்டவனாக, நல்ல உடம்பெல்லாம் ஒரே எண்ணெயா இருக்கு, நல்ல சிவப்பு கலர்ல வஸ்திரம் இருக்கு அவனுக்கு இடுப்பிலே, குடித்தவன் போல வெறி கொண்டவனாக இருக்கிறான். அலரிப்பூ, அலரிப்பூன்னு ஒரு தாழ்ந்த பூமாலை தரித்து கொண்டு என்னாலே பார்க்கப்பட்டான். விமானாத் புஷ்பகாத் அத்ய ராவண பதிதோ புவி கிருஷ்யமானாஹ ஸ்திரியா திருஷ்டஹா முண்ட கிருஷ்ணாம்பரஃ புனஹ. திருப்பி இன்னொரு காட்சி வந்தது. அதுல வந்து புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் தொப்புன்னு பூமியில வந்து விழனான். புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் பூமியிலே வந்து விழுந்துட்டான். தலையில மொட்டை, இடுப்புல கருப்பு கலர் வஸ்திரம் இப்படி தரித்து கொண்டு ஒரு பெண்ணாலே அவன் இழுக்கப்படுகிறவனாக பார்த்தான்.
இப்போ ஒரு பெண் அவனை இழுத்து கொண்டு போகிறாள். புஷ்பக விமானம் இருக்கு, அங்கதான் ராவணன் இருக்கிறான். அந்த புஷ்பக விமானத்திலேருந்து பூமியில விழுந்து தலையில மொட்டையோட இடுப்புல கருப்பு துணியோட ஒரு பெண் அவனை இழுத்து கொண்டு போகிறாள். ரதேன கரயுக்தேன ரக்தமால்யானுலேபனஹ பிரஸ்திதோ தக்ஷிணாம் ஆஷாம் ரவிஷ்ட கர்தமஹ்ரதம். சிவந்த மாலையையும் நல்ல சிவப்பான ஒரு பூச்சையும் உடம்புல பூசிண்டு கழுதை பூட்டிய ஒரு ரதத்திலே ஏறிக்கொண்டு, ஒரு கழுதை பூட்டப்பட்ட ரதத்திலே ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி செல்ல ஆரம்பிச்சான். ஒரு சேற்று மதுவிலே நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சேர் இருந்தது, அதுல அப்படியே முழுகி போயிட்டான். கண்டே பத்வா தசக்ரீவம் பிரமதா ரக்தவாசினி காலி கர்தம லிப்தாங்கி திசம் யாம் பிரகர்ஷதி. ஒரு ஸ்திரீ, அவள் கருப்பு நிறம் உள்ளவள், உடம்பெல்லாம் சேறு பூசி இருக்கக்கூடியவள், சிகப்பான வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறாள். கண்ணங்கரையர்னு ஒரு பெண், அவள் உடம்புல சிவப்பு வஸ்திரத்தை தரித்து கொண்டு உடம்பெல்லாம் சேறு பூசிக்கொண்டு அவள் என்ன பண்ணுகிறாள்னா, இவனை, இந்த தசகிரீவன் என்று சொல்லப்படக்கூடிய 10 தலையுடைய ராவணனை கழுத்திலே கயத்தை கட்டி தெற்கு திக்கை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறாள். யமன் இருக்கக்கூடிய தெற்கு திக்கை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறாள். பிபன் ஸ்தைலம் ஹசன் ரித்யன் பிராந்த சித்தா குலேந்திரியா கர்தபேன ஏயௌ சீக்ரம் தக்ஷிணாம் திசமாஸ்திதா. தைலத்தை போய் தைலத்தை குடித்து கொண்டு, தைலம்னு நான் எள்ளுல இருந்து வரக்கூடியதுக்கு தைலம்னு பேரு, எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய். அந்த தைலத்தை, எள்ளை குடித்து கொண்டு சிரித்து கொண்டு ஆடிக்கொண்டி மதிமயங்கி பொறி கலங்கி இந்த மாதிரி இந்த ராவணன் தெற்கு திக்கை நோக்கி கழுதை மேலே ஏறி விரைந்து சென்றான். புனரேவ மயா திருஷ்டோ ராவணஹா ராட்சசேஸ்வரஹ பதிதோ அவாக்ஷிரா பூமௌ கர்தபாத் பயமோஹிதஹ. அப்ப என்ன ஆயிடுத்து, அவன் கழுதை மேல ஏறி போர்ச்சே பயந்து போய் கழுதையிலிருந்து தலைகீழாக பூமியிலே விழுந்தான். தலைகீழாக தலை கீழப்படும்படிக்கு ராவணன் கழுதையிலிருந்து பூமியிலே விழுந்தான். நான் பார்த்தேன். சஹசோத்தாய சம்பிராந்தோ பயார்த்தோ மதவிஹ்வலஹ உன்மத்தரூபோ திக்வாசா துர்வாக்கியம் பிரலபன் பகு துர்கந்தம் துஸ்ஸஹம் கோரம் திமிரம் நரகோபமம் மலபங்கம் பிரவிஷ்யாஷு மக்னஸ்தத்ர சராவணஹ. அந்த ராவணன் அப்ப என்ன ஆயிடுத்து, சடக்கன எழுந்தான். பயம் பிடித்து பித்து பிடிச்சிருத்து அவனுக்கு. குடித்த வெறி அப்படி இருக்கு. உடம்புல வஸ்திரமே இல்ல, திகம்பரனா இருக்கான். உடம்புல வஸ்திரம் இல்லாமல் பித்தனாக என்னவோ கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம், துர்வாக்கியம், கேட்க சகிக்காத வார்த்தைகள்லாம் பேசிண்டு இப்படியே பிதத்தி கொண்டு நல்ல கெட்ட வாசனை, துர்நாத்தம் வீசக்கூடிய, கோரமாக இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நரகம் போன்ற ஒரு மலச்சேர், அதிலே கீழே விழுந்து அதிலேயே மூழ்கி போனான். ஏவம் தத்ர மயா திருஷ்டஹ கும்பகர்ணோ மகாபலஹ ராவணஸ்ய சுதாஸ் சர்வே முண்டாஸ் தைல சமுக்ஷிதாஹ. இப்படித்தான் மிகுந்த பலமுடைய கும்பகர்ணன் என்ன, ராவணனுடைய பிள்ளைகள் என்ன, எல்லாரும் இதே மாதிரி தான் ஆனார்கள். தலையில மொட்டை அடிச்சுண்டு எண்ணெயை தேய்ச்சி கொண்டவர்களாக இருந்தார்கள். வராஹேன தசக்ரீவஹா சிம்சுமாரேன சேந்திரஜித் உஷ்ட்ரேன கும்பகர்ணஸ்ச பிரயாதோ தக்ஷிணாம் திசம். ஒரு பன்றி மீது ஏறி, ஒரு பன்னி மீது ஏறி தசக்ரீவனும், அதாவது ராவணனும், முதலையன் மீது ஏறி இந்திரஜித்தும், ஒட்டகத்தின் மீது ஏறி கும்பகர்ணனும் தெற்கு திக்கை நோக்கி போனார்கள். ஏகஸ்தத்ர மயா திருஷ்டஹ ஸ்வேதச்சத்ரோ விபீஷணஹ சுக்லமால்யாம்பரதரஹ சுக்லகந்தானுலேபனஹ சங்கதுந்துபினிர்கோஷைர் நிருத்தகீதைரலங்கிருதஹ. அந்த சமயத்திலே அரக்கர்களிலே விபீஷணன் ஒருவன் மட்டும் வெள்ளை நிற குடையை உடையவனாக, வெள்ளை வஸ்திரம், வெள்ளை மாலைகளை எல்லாம் தரித்து கொண்டு, மென் சந்தனத்தை பூசிக்கொண்டு,
சங்கம் துந்துபி முதலிய கோஷங்களினாலும் ஆடல் பாடல்களினாலும் கௌரவிக்கப்பட்டவராக பார்க்கப்பட்டார். ஆருஹ்ய சைலசங்காசம் மேகஸ்தனிதனிஸ்வனம் சதுர்தந்தம் கஜம் திவ்யம் ஆஸ்தே தத்ர விபீஷணः சதுர்பிஸ் சச்சிவைஸ் சார்தம் ராகவம் சமுபஸ்திதः. இப்ப விபீஷணர் ஒரு பெரிய யானை, 4 தந்தங்களுடைய யானை மீது ஏறி அவனுடைய 4 அமைச்சர்களோடும் ராமனை நோக்கி சென்றார். சமாஜஸ்சமயா திருஷ்டோ கீதவாதித்ர நிஸ்வனஹ பிபதாம் ரக்தமால்யானாம் ராட்சசாம் ரக்தவாசசாம். ஆக இப்படி குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராட்சசர்கள் சிவந்த மாலையை அணிந்து கொண்டு, சிவந்த வஸ்திரம் அணிந்து கொண்டு, இப்படி ராட்சசர்கள் எல்லாம் பித்து பிடித்தவர்களாக என்னாலே பார்க்கிறார்கள்னு திரிஜடா தன்னுடைய சொப்னத்தை வர்ணிக்கிறார். லங்கா சேயம் புரி ரம்யா சவாஜி ரத குஞ்சரா சாகரே பதிதா திருஷ்டா பக்ன கோபுர தோரணாம். இந்த அழகா இருக்கே, இப்ப லங்கைன்னு ஒரு புரி, நிறைய குதிரைகள், ரதங்கள், யானைகள்லாம் இருக்கு. இந்த புரி அப்படியே உடைஞ்சு போய் சாகரத்துல மூழ்கிடுத்து, அதை நான் பார்த்தேன். லங்கா திருஷ்டா மயா சொப்னே ராவணேனாபிரக்ஷிதா தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. இப்ப ராமனுடைய தூதனான ஒரு வானரன், ஒரு குரங்கு வந்து இந்த லங்கையை முழுக்க எரித்து விட்டான், அதை நான் பார்த்தேன். பீத்வா தைலம் பிரநிருத்தாஷ்ச பிரசஹந்த்யோ மகாஸ்வனாஹ லங்காயாம் பஸ்மருக்ஷாயாம் சர்வா ராட்சசயோஷிதः கும்பகர்ணாதயஸ்சேமே சர்வா ராட்சசபுங்கவாஹ ரக்தம் நிவசனம் கிருஹ்ய பிரவிஷ்டா கோமயஹ்ரதம். ஒரு கோரமான நிலை லங்கையிலே. ராட்சசிகள் எல்லாரும் தைலத்தை குடித்து விட்டு கூத்தாடுகிறார்கள். லங்கை முழுக்க சாம்பலாக கிடக்கிறது. கும்பகர்ணன் முதலாக எல்லா ராட்சசர்களும் என்ன பண்ணார்கள், சிகப்பு கலர்ல வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஒரு கோமயம், அதாவது சாணி, அந்த கோமய ஹிரதத்திலே அந்த சாணியாலே இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ளே புகுந்தார்கள். அபகச்சத பஷ்யத்வம் சீதாமாப்ஸ்யதி ராகவஹ காதயேத் பரமாமரிஷி சர்வைர் சார்தம் ஹி ராவணம். ஸ்ரீ ராகவன் எதையுமே மன்னிக்காமல் ராவணனை எல்லாருடனும் சேர்ந்து அழிப்பார், சீதையை அடைவார். நீங்கள் இதை பார்ப்பீர்கள், நீங்கள் கண்ணுக்கு தெரியாதபடி ஓடி ஒளியுங்கள் அப்படின்னு இந்த திரிஜடையானவள் ராட்சசிகளிடம் சொல்கிறாள். பிரியாம் பகுமதாம் பாரியாம் வனவாசம் அனுவிரதாம் பர்சிதாம் தர்ஜிதாம் வாபி நானுமத்ஸ்யந்தி ராகவஹா. அந்த ராகவன் இங்கு வந்து தன்னுடைய பாரியையை இப்படி நீங்க எல்லாம் கொடுமை பண்ணீங்கன்னா அவளை பயமுறுத்தி இருக்கிறீர்கள், மிரட்டி இருக்கிறீர்கள், இதையெல்லாம் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ததலம் க்ரூரவாக்கியர்வஹா சாந்த்வமேவாபிதீயதாம் அபியாசாம வைதேஹீம் ஏதத்தி மமரோச்சதே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி குரூர வாக்கியங்களினாலே சீதையை கொடுமைப்படுத்தாதீர்கள், வைதேகிய சீதையையே நம்ம வேண்டிக் கொள்வோம், இதுதான் நல்லது நமக்கு. யஸ்யாக் ஏவம் விதம் சொப்னோ துக்கிதா யாஹ் பிரதிருஷ்யதே சாதுக்கைர் பகுபிர் முக்தா பிரியம் பிராப்ஸ்யத்யனுத்தமம். சீதைங்கிறவளே ரொம்ப துக்கமா இருக்கா. அவள் விஷயமாக நான் இப்படி ஒரு சொப்னத்தை பார்த்தேன் ஆகில் இது கண்டிப்பாக பலிக்கும். இந்த சீதையானவள் அவளுடைய நாதனை சேரப்போகிறாள். வர்சிதாமபி யாச்சத்வம் ராட்சஸ்ய கிம் விவக்ஷயா. இனி பேசுவதால் என்ன பிரயோஜனம், பயமுறுத்தப்பட்டவளையே நீங்கள் போய் என்னை மன்னித்து விடுன்னு கேளுங்கோள், கெஞ்சுங்கோள்ங்கிறாள். ராகவா தீபயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம். இந்த ராட்சசர்களுக்கு கோரமான பயம் ராகவனிடமிருந்துதான் வரப்போகிறது, நெருங்கிவிட்டது. பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ மகதோ பயாத். இப்ப நாம் அவளை வணங்கினோமாகில் சீதையானவள் மகிழ்வாள். அப்படி இந்த சீதை இருக்கிறாளே, இவள் ராட்சசிகளை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற போகிறாள். ஆகையாலே இவளை சேவிக்க வேண்டும் நாம். அபிச்சாஸ்யா விஷாலாக்ஷ்யா ந கிஞ்சித் உபலக்ஷ்யே
விரூபமபி சாங்கேசு சுசூக்ஷ்மமபி லக்ஷ்மணம். அது மட்டும் இல்லாம இந்த சீதையின் அவயவங்களிலே ஒரு சின்ன விரூபம் கூட இல்ல, எல்லாம் சரியாக இருக்கிறது. சாயை சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபஸ்திதம் அதுக்காருகாமிமாம் தேவீம் வைகாய சமுபஸ்திதாம். இப்ப நான் விமானத்திலே ஏறி இங்கிருந்து சீதை கிளம்புறான்னு கனவுல பார்த்தேனே, அவளுக்கு துக்கம்ங்கிறதே அணுகத்தகாத விஷயம். இப்படி அவள் துக்கத்தோடு இருக்கிறாளே, இதுவே நான் ரொம்ப கஷ்டமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் திரிஜடை. அர்த்த சித்திம் து வைதேஹ்யா பஷ்யாம்யஹம் உபஸ்திதாம் ராட்சசேந்திர விநாசம் ச விஜயம் ராகவஸ்ய ச. இப்ப ராகவனின் விஜயத்தையும் ராவணனின் தோல்வியையும் விநாசத்தையும் நான் கண்ணிலே காண்கிறேன். பக்கத்துல வந்துடுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பக்கத்துல வந்துடுது. நிமித்த பூதமத்தேஷு ஸ்ரோதுமஸ்யா மஹத் பிரியம் திருஷ்யதே ச ஸ்புரச்சக்ஷுः பத்மபத்ரமிவாயதம் ஈஷச்ச ஹ்ரிஷிதோ வாஸ்யா தக்ஷிணாயாஹ் கிருதக்ஷிணாஹ அகஸ்மாதேவ வைதேஹ்யா பாஹுரேக பிரகம்ப்யதே கரேணு ஹஸ்த பிரதிமஹ சர்வ்யச்சோருத்தமः அனுத்தமः வேபமானः சூச்சயதி ராகவம் புரதஸ்திதம். இவளுடைய சந்தோஷம் சீதையினுடைய சந்தோஷம் வரப்போகிறதுங்கிறத காட்டக்கூடிய சுப சகுனங்கள் இந்த இடத்துல நிறைய உண்டாகி இருக்கிறது. இந்த சீதைக்கு தாமரை புஷ்பத்தின் இதழ் போல இருக்கக்கூடிய இடது கண் அது துடிக்கிறது. அவளுக்கு ஏதோ ஒரு சுப சகுனம் வரப்போகிறது, சுபம் வரப்போகிறது. வைதேகியின் இடது புஜம் ஒன்று மாத்திரம் சிறிது மயிர்கூச்செறிந்து திடீர்னு துடிக்கிறது. இடது கை மட்டும் மயிர்கூச்செறிந்து திடீர்னு துடிக்கிறது. யானையின் துதிக்கை போன்ற அவளுடைய இடது துடை அந்த இடது துடையும் துடித்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் நல்ல சகுனம் ஒரு பெண்ணுக்கு. அதனால ராமன் அவள் கண் முன்னாடி வரப்போகிறான் என்பது நிச்சிதம் அப்படின்னு சொல்கிறாள். பக்ஷீச்ச சாகா நிலைய பிரகிருஷ்டா புனச்சோத்தம சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாச்ச முதீரயானஹ புனச்சோதயதீவ ஹிருஷ்டஹ. கிளையில் இருக்கக்கூடிய பக்ஷியும் மிக்க சந்தோஷமோடு இருக்கிறது. மறுபடியும் சிறந்த நல்வார்த்தைகளை பேசுகிறது கிளைகள்ல பட்சிகள் எல்லாம். எம்பெருமானின் அழகிய நல்வரவை தெரிவிக்கின்ற வார்த்தையை கூறுகிறதாக அது மயிர்கூச்சு எடுத்ததாக இருந்து கொண்டு அடிக்கடி தூண்டுகிறது இந்த பட்சிகள் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த பட்சியானது தன்னுடைய சிறகை விரித்தது. அது எங்க இருக்கு? சாகா நிலையகான்னு ஒரு பசுமையான ஒரு கிளையிலே அது வாழ்கிறது. அது அழகா விருட்சத்தை ஒரு சுத்தி எந்த விருட்சத்துல இருக்கோ அத வலமாக வந்து நல்ல தழைச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஷாக்கைன்னு என்ன கிளையிலே வந்து அமர்ந்தது. அது என்ன ஆயிடுத்து? பிரகிருஷ்டா. அது அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடுறதுனால உடம்பு முழுக்க அதுக்கு சந்தோஷம் அப்படியே பளிச்சுன்னு தெரியறது. புனச்சோத்தம சாந்தவாதி. மறுபடி நல்வார்த்தைகளை சொல்லிண்டே இருந்துதான் அந்த பட்சி. அதற்கு மேல என்ன பண்ணிட்டு, இவ்வளவு மட்டும் இல்ல, இவளுக்கு நல்லது மட்டும் இல்ல, ராவணன் அழிய போறான்னு சொல்றதையும் அது சொல்லி காண்பிச்சுது. எப்போ எம்பெருமான் வரவு நிச்சிதமோ அப்பொழுது சீதையும் அதற்கு ஏத்த மாதிரி மாறிவிடுவாள். ஆகையாலே இந்த பட்சிகள் கூட நமக்கு எதிராக சீதையின் விஜயத்தையே காட்டுகிறது, சீதைக்கு சகாயம் பண்ணுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு தன்னுடைய கனவையும் அதனாலே அவள் அறிந்து கொண்ட விஷயத்தையும் சொல்லி முடித்தாள் திரிஜடை. இதோடு 27ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்த 28ஆம் சர்க்கம். சாராக்ஷசேந்திரஸ்ய வச்சோ நிஷம்ய தத்ராவணஸ்யா பிரியமப்ரியார்த்தா
சீதா விதத்ராசயதாவனாந்தே சிம்மாபிபன்னா கஜராஜ கன்யாம். இப்ப சீதைக்கு இது தெரியல. சீதையானவள் என்ன பண்ணாள்? ராவணனின் வார்த்தையே நினைச்சுட்டு இருக்கா. அதை கேட்டு அப்படியே பயந்து போய் சிங்கத்தின் கையில் அகப்பட்ட யானைக்குட்டி போல நடுநடுங்குகிறாள். சா ராட்சசி மத்தியகதாச்ச பீரு வாக்பிர் பிருஷம் ராவண தர்ஜிதாச்ச காந்தார மத்தியே விஜனே விசிருஷ்டா பாலேவ கன்யா விலலாப சீதா. இந்த சீதையானவள் ராட்சசிகளுக்கு நடுவிலே இருக்கிறாள். அப்படி இருந்து கொண்டு தங்களுடைய வாக்குகளாலேயே ராட்சசிகள் இவளை கொண்டுட்டார்கள். ஒண்ணுமே இல்லை இவ உடம்புல. அப்படி ராட்சசிகள் அவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி சீதையை அப்படி துன்புறுத்துகிறார்கள். ராவணனும் அவ்வளவு கொடிய வார்த்தைகளை பேசினான். இது எப்படி இருந்தான்னு, ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, இளம் பெண் பிள்ளை, அவளை கொண்டு போய் நடுவு காட்டில, சின்ன பெண் குழந்தைய கொண்டு போய், சின்ன பொண்ணு, அவளை அப்படியே நடுவு காட்டுல விட்டுட்டு வந்தா, ஒரு ஜனம், ஒரு மனுஷன் வாசனை கூட இல்லாத ஒரு காட்டுல விட்டுட்டு வந்தா எப்படி அந்த பெண் குழந்தை புலம்புமோ அந்த மாதிரி பாலேவ கன்யா விலலாப சீதா, அப்படி புலம்பினாள் சீதை. புலம்புகிறாள், பிதத்துகிறாள். சத்யம் பதேதம் பிரவதந்தி லோகை நா கால மிருத்யுர் பவதீதி சந்தஹா யத்ராஹமேவம் பரிபத்ஸ்யமானா ஜீவாமி கிஞ்சித் க்ஷணமப்யபுண்யாம். எனக்கு புண்ணியம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஏன் புண்ணியம் இல்லைன்னு? புண்ணியத்துக்கு பலம் என்ன? நன்னா வாழுதல். இந்த இடத்துல அவள் புண்ணியத்துக்கு பலமாக என்ன நல்லா வாழறத கேட்கல. நான் என்னுடைய புண்ணியத்துக்கு பலமாக நன்னா வாழ வேண்டாம், ஆனா கொஞ்சம் இறந்து போறேனே, இறந்து போறதுக்காகவாது என்னுடைய புண்ணியம் பிரயோஜனப்படுறதான்னு அதுக்கும் பிரயோஜனப்படல. ஏன்? இவ்வளவு உலகத்திலே எந்த காலம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலமல்லா காலத்திலே மரணம் வராதுன்னு எல்லாரும் பெரியவர்கள்லாம் சொல்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப உண்மை போல இருக்கு. இப்படி நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய புண்ணியத்தினாலேயாவது ஒரு மரணமாவது என் புண்ணியத்துக்காக வரக்கூடாதான்னு அவ்வளவு துர்தசையிலே பேசுகிறாள். சுகாத் விஹீனம் பகு துக்க பூர்ணம் இதம் து நூனம் ஹிருதயம் ஸ்திரம் மே விதீரியதே என்ன சஹஸ்ரதாத்ய வஜ்ராஹதம் ஸ்ருங்கம் இவாச்சலஸ்ய. என்னுடைய மனசு இருக்கே, இவ்வளவு ஸ்திரமா இருக்கே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, இருந்தாலும் இவ்வளவு ஸ்திரமா இருக்கு. இந்நேரத்துல இவர்கள் எல்லாம் பேசறச்சே இது எப்படி ஆயிருக்கணும்னா, வஜ்ராயுதத்தினால அடிபட்ட மலை மாதிரி 1000 துண்டுகளா உடைஞ்சிருக்கணும். ஆனால் இன்னும் சிதறவில்லை. நைவாஸ்தி தோஷம் மம நூனமத்ர வத்யாஹமத் அஸ்யா பிரியதர்ஷனஸ்ய பாவம் ந சாஸ்யாஹம் அனுப்ரதாதும் அலம் த்விஜோ மந்திரமிவாத்விஜய. அதனால அகம் ச நூனம் வத்யாத்ர, நான் இப்பொழுதே கொல்லப்பட வேண்டியவள், நான் இப்பொழுதே தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். இவ்விஷயத்தில் எனக்கு தோஷம்ங்கிறது வராது. ஏன்னா தற்கொலைங்கிறது சாஸ்திர ரீதியில ஒரு பாபச் செயல். ஆகையால சீதை சொல்கிறாள், எனக்கு தோஷம் வராது. எப்பொழுது நான் அந்த கொடுமைக்காரனான ராவணன், அவன் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு எண்ணத்திலே, நம்மளால பொறுத்து கொள்ள முடியாதபடி நம்மை பண்ணுகிறானோ, அதற்கு மேல இந்த தீர்மானம் தான் நமக்கு நல்லது. நூனம் மமாங்கான் நூனம் மமாங்யான் அச்சிராதனார்யஹ சஸ்திரைர்ஷிதைச்சேத்ஸ்யதி ராட்சசேந்திரஹ தஸ்மின்னநாத் கச்சதி லோகநாதே கர்ப்பஸ்தஜந்தோரிவ ஷல்யக்ருந்தஹ. இப்ப லோகநாதரான ராமன் உடனே வரவில்லை. கருப்பையிலேயே சிக்கி கொண்ட ஒரு குழந்தை, கருப்பையிலிருந்து இன்னும் வெளியே வரலை, அது உள்ளேயே சிக்கி இறந்து போய் எப்படி துண்டம் துண்டமாக வெளில வருமோ அப்படி இந்த ராட்சசேந்திரன் இருக்கானே ராவணன், என்னுடைய அவயவங்களை எல்லாம் கூரான கத்தியினால சீக்கிரமே வெட்டிடுவான். ஏன்னா நான் உடன்பட போவதில்லை. ஆகையால அவன் தன்னுடைய கத்தியினாலே என்னுடைய ஒவ்வொரு அவயவமாக வெட்டதான் போகிறான். துக்கம் பதேதம் மம துக்கிதாயாக
மாசௌ சிராயாதி கமிஷ்யதோ த்வௌ பத்தஸ்ய ததா நிஷாந்தே ராஜாபராதா விவ தஸ்கரஸ்ய. இப்ப ராஜத்ரோகம் பண்ணின ஒரு திருடன் கொலை தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திருடன். அந்த திருடனுக்கு ஒரு ராத்திரி கழிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ராஜ துரோகம் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு கொலை தண்டனைன்னு விதிச்சுட்டா, அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சுட்டான் ராஜா. அவனுக்கு ஒரு ராத்திரி கழியறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த 2 மாத காலங்கள் பார்த்தா என்னவோ யுக யுகங்கள் போல இருக்கு. இவ்வளவு நாள் இருக்கா, அவ்வளவு யுகங்கள் இருக்கான்னு கேட்கிறபடிக்கு இந்த ராவணன் விதித்த அந்த அவதியான 2 மாதங்களும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத கழிக்கிறது பெருங்கஷ்டம், ஐயோ அப்படின்னு சொல்கிறாள் பத. ஐயோ அப்படிங்கிறாள் சீதை. ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராம மாத சஹமே ஜனன்யாம் ஏஷா விபத்யாம் யஹமல்ப பாக்யா மஹார்ணவே நௌரிவ மூடவாதாம். ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஏ சுமித்ரையே, என் தாயோடு கூட ராமனை பெற்ற கௌசல்யாரேன்னு இந்த மாதிரி புலம்புகிறாள் சீதை. பாக்கியம் குறைந்த நான் இந்த பெருங்கடலில் சுழல் காற்றாலே ஒரு அலைக்கப்பட்ட ஒரு ஓடம் போலே நான் முடிந்து போகிறேன், நான் இங்கேயே நசிக்கப் போகிறேன்னு இவர்களையெல்லாம் கூட்டு கதறி கதறி சொல்கிறாள் சீதை. தரஸ்வனௌ தாரயதா மிருகஸ்ய சத்வேன ரூபம் மனுஜேந்திர புத்ரௌ நூனம் விஷஸ்தௌ மம காரணாத்தௌ சிம்மரிஷபௌ த்வாவிவ வித்யுதேன. ரெண்டு பெரிய சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் ரொம்ப பெருசா இருந்தால் கூட இடி இடித்தால் அதால தாங்க முடியாது இல்ல. அந்த மாதிரி 2 பெரிய சிங்கங்கள் போல இருக்கக்கூடிய என்னுடைய 2 ராமனும் லக்ஷ்மணரும் மான் உருவத்திலே எடுத்து வந்த அந்த ராட்சச பிராணியாலே எனக்காக அப்பொழுதே அவர்கள் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி இடினால சிங்கம் முடிக்கப்படுமோ அப்படி அவன் ராமலக்ஷ்மணனையும் முடிச்சுட்டான் போல. ராமலக்ஷ்மணர்கள் இன்னும் உயிரோடு இல்ல போல இருக்குன்னு புலம்புகிறாள். நூனம் சகாலோ மிருகரூபதாரி மமால்ப பாக்யாம் லுலுபே ததானீம் யத்ரார்ய புத்திரம் விசசர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. அப்பொழுது அந்த யமன் தான் அந்த மான் உருவுல வந்திருக்கான் போல இருக்கு. நான் என்ன பண்ணேன், எவ்வளவு துர்பாகியவதி, நானே போய் யமன்ட்ட போன்னு என்னுடைய கணவனை அனுப்பிச்சிட்டேன். இப்ப மானுருவிலே யமன் வந்தான், அந்த யமனிடம் போன்னு நானே என்னுடைய கணவனை அனுப்பிச்சிட்டேன். யார அனுப்பிச்சேன்? லக்ஷ்மண பூர்வஜம், லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்த ராமனையும், ராமானுஜம் ராமனுக்கு பின் பிறந்த லக்ஷ்மணனையும். அப்ப லக்ஷ்மணனை சொல்லும் பொழுது ராமானுஜன் சொல்கிறாள், ராமனை சொல்லும் பொழுது லக்ஷ்மண பூர்வஜன் சொல்கிறாள். இவர்களை இப்படித்தான் சொல்லணும்னு சீதைக்கு தெரிந்திருக்கிறது. மூடா விசசர்ஜ, மூடை, எவ்வளவு முட்டாள் நான், அவர்களை போய் அனுப்பி வைத்தேனே. ஹா ராம சத்யவ்ரத தீர்க்கபாகோ ஆல் பூர்ண சந்திர பிரதிமான வக்ர ஹா ஜீவலோகஸ்ய ஹிதః ப்ரியஸ்ச வத்யாம் நமாம் வேத்சிஹி ராக்ஷசானாம். ராமரே, சத்யவிரதரே, பெரிய தோளுடையவரே, ஒரு முழு சந்திரன் போல முகமுடையவரே, எந்த பிராணி எல்லாருக்கும் இனிமையாக இருக்கக்கூடியவர், உதவி செய்யக்கூடிய நீர், உமக்கு தெரியலையா நான் இன்னும் ராட்சசர்னால கொலை பண்ணப்படவில்லை, நான் கொலை பண்ணப்படவிருக்கிறேன், ராட்சசர்கள் என்னை கொல்லப் போகிறார்கள்னு உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு ராமனை நினைத்து புலம்புகிறாள். அனன்ய தேவத்வமியம் க்ஷமாஸ்ச பூமௌ ச ஷய்யா நியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ் விவமானுஷானாம். என்னுடைய ஒரு விரதம் இருக்கு,
ரொம்ப நன்னா சொல்கிறாள் சீதை. என்னுடைய இந்த விரதம் என்ன விரதம்னா, என்னுடைய பத்தியான கணவரையே தெய்வமாக நினைத்து பதிவிரதா தர்மம் அந்த விரதம் இருக்கே, அதனாலே இந்த பொறுமையும் இப்படி தரையில படுக்கிறதும் தர்மத்திலே உறுதியும் என்னுடைய பதியையே தெய்வமாக நினைத்திருத்தலும் அப்படிங்கிற அந்த பதிவிரதா தன்மையும் மனிதர்களுக்குள் எப்படி ஒரு நன்றி மறந்தவனுக்கு நாம் மறுபடி எவ்வளவு நன்றி செய்தாலும் அது எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு தராதோ, அந்த மாதிரி நான் இப்படி தரையில காட்டுல படுத்துண்டு பதிவிரத்தையா இருந்து இவ்வளவு தர்மத்தை அனுஷ்டிச்சதும் எனக்கு இந்த சமயத்துல எதுவுமே உதவவில்லை அப்படின்னு ஒரு புலம்புகிறாள் சீதை. மோகோஹி தர்மச்சரிதோ மமாயம் ததைக பத்னித்வம் இதம் நிரர்த்தம் யாத்வாம் ந பஷ்யாமி கிருஷா விவர்ணா ஈனாத்வயா சங்கமனே நிராஷாம். ராமா, உன்னை விட்டு நான் பிரிந்து போயிட்டேன், இழைத்து உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுத்து, திரும்பி உன்னை பார்ப்பேனா அப்படிங்கிற அந்த வழி எதுவுமே தெரியல. திரும்பி ராமனை பார்க்க ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க கூட தெம்பில்ல. ஆகையாலே நான் எவ்வளவு தர்மம் அனுஷ்டிச்சிருந்தாலும் எல்லாம் நீ இல்லாத பொழுது வியர்த்தம் ஆயிடுத்து. ஆகையாலே இந்த ஏகபத்னி விரதம் உனக்கும் நான் ஒரு பத்னியை தான் வைத்துக் கொண்டிருப்பேன்னு ஒரு விரதம் இருக்கே, அதுவும் வீணாக போனது. பிதுர் நிதேசம் நியமேன கிருத்வா வனான் நிவிருத்தச்சரிதவ்ரதச்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலேக்ஷண்யாபிஹி த்வம் ரம்ஸ்யதே வீதபயக் கிருதார்த்தஹ. அதனால நீ என்ன பண்ணு, நான் இப்படியே முடிந்து போய் விடுகிறேன். ராமா, நீ என்ன பண்ணு, தந்தையின் ஆணையை செவ்வனே முடித்து 14 வருஷங்களை முடிச்சு வனவாசத்தை முடித்து கொண்டு மறுபடி அயோத்தியைக்கு சென்று அங்க இருக்கிறவர்களோட சேர்ந்து விரதானுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு உன்னுடைய தாய்மார்கள் என்ன, நிறைய ஸ்திரீகள் என்ன, இவர்களோட சேர்ந்து நீர் சுகமாக இரும். அதுதான் நான் மனப்பூர்வமாக ஆசைப்படுகிறேன்னு சீதை மனதால நினைக்கிறாள். அகம் து ராமத்வை ஜாத காமாம் சிரம் விநாசாய நிபத்த பாவா மோகம் சரித்வா தபோவ்ரதம் ச த்யக்ஷ்யாமி திக்ஜீவிதம் அல்பபாக்யா. ராமா, நான் உன்னால வசீகரிக்கப்பட்டேன், கடைசியில எனக்கு பாக்கியம் இல்லை. என்னுடைய பாக்கியம் இல்லாததினாலே தவம் விரதம் எல்லாம் வீணாக முடிந்தது. எனக்கு இப்ப ஒரே ஒரு முடிவு தான், என் உயிரை விட வேண்டும். உயிரை விடுவதற்கு நான் உறுதி பூண்டு விட்டேன். என் பிராணனை விடப்போகிறேன். திக்கு, இந்த பிராணனே எனக்கு வேண்டாம். எப்ப ராமன் இல்லையோ அப்படி ஒரு உயிர் எனக்கு வேண்டாம்னு ரொம்ப கடினமான முடிவை தன்னுடைய மனதிலே எடுத்துக்கொண்டு சாஜீவிதம் க்ஷிப்ரம் அகம் த்யஜேயம் விஷயன சஸ்திரேன சிதேன வாபி விஷஸ்ய தாதா நஹிமேஸ்தி கிஞ்சித் நஹிமேஸ்தி கச்சித் சத்ரஸ்ய வா வேஷ்மணி ராக்ஷசஸ்ய. உடனே பார்க்கிறாள், நான் விஷத்தை கொண்டோ கூரிய கத்தியை கொண்டோ என்னுடைய உயிரை இப்போதே எடுத்துக்கொள்கிறேன். விஷேன சஸ்திரேன சிதேன வாபி, இப்பவே ஒரு விஷத்தை குடிக்கிறேன், இல்ல பெரிய கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டு முடிக்கிறேன்னா சொல்லிட்டு இப்படி சுத்தி பார்த்தா விஷம் வேணுமே, அசோகவனத்துல விஷம் கிடைக்குமான்னு, கத்தி வேணுமே, இவளுக்கு யார் கையில கத்தி கொடுக்கறா? விஷஸ்ய தாதா நஹிமேஸ்தி கஷ்சித். இங்க யாராவது ஒரு நல்லவர்கள் உதாரர்கள் இருக்கலான்னு பார்க்கிறான் லங்கையில. இவ்வளவு நல்ல பொருள் ஒண்ணு எனக்கு வேணும், என் உயிரையே காப்பாற்றக்கூடியது. என்னதுன்னா என் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கத்தி, ஒரு விஷம், அதை யாராவது இருக்காளா இந்த லங்கையில? விஷஸ்ய தாத்தா, விஷத்தை தானம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருக்கலான்னு தேடினாள் சீதை. யாருமே இல்லையே. சஸ்திரஸ்யவா, சரி விஷமாவது குடித்து கொஞ்ச நேரம் அது உடம்பெல்லாம் படுத்தி அப்புறம் உயிர் போகும், அது வேண்டாம். ஏதாவது ஒரு கத்தி, ஏதாவது அந்த மாதிரி சஸ்திரம், சஸ்திரம்னா ஆயுதம், சஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டா பிரிப்பர்கள் ஆயுதங்களை. அஸ்திரங்கள்னா இருந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல போய் அடிக்கக்கூடிய அம்புகள், சஸ்திரங்கள்னா கையில பிடித்து கொண்டு சண்டை போடக்கூடிய கத்தி, இந்த மாதிரி போன்ற ஆயுதங்கள்.
இந்த சஸ்திரம் ஏதாவது ஒரு கத்தி கித்தி கொடுத்தா உடனே முடிஞ்சிருமே, என் தலையை அறுத்து கொண்டால் உடனே உயிர் போயிடும். விஷம் மாதிரி சிறிது நேரம் கழித்து உயிர் போகாது. அந்த மாதிரி யாராவது கொடுப்பேளா? யாராவது ஒரு கத்தியாவது கொடுங்கோளே. யாராவது இந்த லங்கையில எனக்கு ஒரு தானம் பண்ணணும்னு நினைச்சேன்னு ஒரு விஷத்தையோ ஒரு கத்தியையோ தானம் பண்ணக்கூடாதா? வேஷ்மணி ராட்சசஸ்ய. எப்படி இருக்குன்னா, நல்ல உயிர்கொலையாக உயிர் மட்டும் இருக்கும், உடம்பெல்லாம் துடி துடிக்க கொல்லக்கூடிய ராட்சசன் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே நற்கொலைன்னு என்ன உடனே உயிர் போற மாதிரி பண்ணக்கூடியவர்கள் யாராவது ஒரு நல்லவர்கள் இருக்கலான்னு கேட்கிற. இங்க எல்லாமே 2 பேருமே கெட்டவர்கள் தான். உயிர் எடுக்கிறவர்களும் சரி, எப்படி உயிர் எடுத்தாலும் கெட்டவர்கள் தான். அதுக்குள்ளேயும் துடி துடிக்க கொல்றவர்களை காட்டிலும் ஒரேடிக்கா கொல்றவர்கள் கொஞ்சம் நல்லவர்கள்னு நினைத்து கொண்டு துடி துடிக்க என்ன இப்படி கடுமையான வார்த்தைகளை பேசி கொல்றதுக்கு ஒரு விஷத்தையோ ஒரு ஆயுதத்தையோ கொடுத்தா நானே உயிரை விட்டுருவேன்னு ஆசைப்படுகிறாள் சீதை. அதுக்கு கூட ஒருத்தர் கூட இல்ல. இதீவ தேவி பகுதா விலப்ய சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி பிரவேபமானா பரிசுஷ்க வக்த்ரா நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாத. இப்படி சீதை பலவாறு புலம்பி உடல்லாம் நடுங்கி போய் வாயெல்லாம் உலர்ந்து போயிடுது. அப்படி எல்லா பிரகாரத்தாலும் ராமரையே மனசுல நினைச்சு கொண்டு நன்னா பூத்து இருந்த ஒரு பெரிய மரத்தை அருகிலே சென்றாள். மரத்தின் அருகிலே சென்றாள். நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசார. இது எப்படி இருக்குன்னா, அது என்ன நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாதன்னார் வால்மீகி. உயிர் விடுறவர்கள் எங்க போகணும்? ஒரு நெருப்புல போய் வேணா குதிக்கணும். ஒரு பூத்த மரத்துக்கு போகிறாளே அப்படின்னா, ராமனை விட்டு விட்டு இவள் பார்க்கும் பொழுது ராமனோடு சேர்ந்திருந்தால் எதெல்லாம் அழகா இருக்குமோ. ஒரு புஷ்பம்னா அது எப்ப இருக்கும்? 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தானே அந்த புஷ்பம் ரசிக்கும். இப்ப இப்படி ஃபுல்லா பூத்து இருக்கக்கூடிய விருட்சம் சீதை கண்ணுக்கு ஒரு நெருப்பு ஜுவாலையா தான் இருக்கு. ராமனை பிரிந்து இருக்கும் பொழுது சீதை கண்ணுக்கு இந்த அழகான பூத்த மரம் கூட நெருப்புல தான் விழற மாதிரி இந்த மரத்துக்கு அருகிலே சீதை சென்றாள். சோகாபிதப்தா பகுதா விசிந்திய சீதாத வேணு கிரதனம் கிரஹீத்வா உத்வத்ய வேணு கிரதனேன சீக்கிரம் அஹம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம் உபஸ்திதா சா மிருது சர்வகாத்ரி சாகாம் கிரஹீத்வா தனகஸ்ய தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்த்யயந்த்யா ராமானுஜம் ஸ்வம் ச குலம் சுபங்க்யாஹ शोकानि मित्तानि तथा बहूनि दैर्यार्जितानि प्रवराणि लोके प्रादुर्निमित्तानि तदा बभूवुः पुरापि सिद्धान्युपलक्षितानि. அப்படி பலவாறு சீதை எவ்வளவு வகையா புலம்ப முடியுமோ அவ்வளவு வகையா புலம்பிட்டா. இதற்கு மேலே சோகித்து இனி என்ன பண்ணாலும் உயிரை தரிக்க கூடாதுன்னு ஒரு தீவிரமான நிச்சயமான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய தலை பின்னலாலே தன்னுடைய கையிலே தலை பின்னலை பிடித்து கொண்டு, நான் இந்த பின்னலை என் கழுத்திலே சுத்தி மேலே கட்டி கொண்டு நான் சுருக்கிட்டு கொள்ள போகிறேன். சுருக்குன்னு தூக்கு, அந்த தூக்கிட்டு கொள்ள போகிறேன். இக்கணமே நான் யமலோகத்துக்கு போக போகிறேன்னு வாயால சொல்லிவிட்டு நேரா அந்த மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு நிற்கிறாள். இந்த தருணத்திலே ராமரையும் ராமானுஜனான லக்ஷ்மணரையும் தனது உயிர் பிறப்பு அதாவது ஜனக குலத்தையும் தான் நினைத்து நினைத்து ஆலோசனையில் இருக்கிற எல்லா சர்வமங்கள விக்கிரகையாக இருக்கக்கூடிய அவள் சோகத்திற்கு காரணமாக சில சகுனங்களும் மனோதைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சில சகுனங்களும் இதற்கு முன்னமேயே நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய சில நற்சகுனங்கள் உண்டாயிற்று. முன்னாடி சோகத்துக்கு காரணமாக இருந்தது, அதனால சில சகுனங்கள் ஏற்பட்டது. இப்ப நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய நன்மை ஏற்படக்கூடியது, பின்னாடி உனக்கு நன்மை வரப்போகிறதுங்கிறத சொல்லக்கூடிய சில நல்ல சகுனங்கள் முன்னாமே உண்டாயிற்று என்று இத்தோடு 28ஆம் சர்க்கமானது முடிவடைகிறது.
மேல 29ஆம் சர்க்கம் தொடங்கி நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி பாக்கியம் தன்யோஸ்மை சுவாமி, அற்புதமா சாதிச்சேல் சுவாமி, ரொம்ப நன்னா அன்வைச்சோம் சுவாமி. அடியங்கள் பாக்கியம் தன்யோஸ்மை சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.